ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரே அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்சரிங் பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரக்சரிங்னா என்னென்னா, ஸோ இப்போது அரேனா நீங்கள் இண்டெக்ஸ் வச்சு வேல்யூ எடுப்பீங்க முன்னாடிலாம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ ES 6 என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணி வேரியபிள்ஸாக போட்டுக்கலாம். அதை ES 5 பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக நம்ம அந்த இண்டெக்ஸ் எடுத்து நம்ம வேரியபிளாக போட்டு அதுக்கப்புறம் அசைன் பண்ணி பண்ணுவோம். இப்போ டீஸ்ட்ரக்சரிங்கில் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுக்கு தான் டீஸ்ட்ரக்சரிங் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட்லேயும் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஆப்ஜெக்ட் டாட் நேம் அந்த மாதிரி போட்டு கான்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் நேம்னு போடுவோம். ஸோ இந்த மாதிரி போடுறதுக்கு பதிலாக அதை ஆப்ஜெக்டை அப்படியே டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அரே பழைய மெத்தடில் எப்படி எழுதுவோன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் டீஸ்ட்ரக்சரிங்கில் எப்படி எழுதுவோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கார், பஸ், சைக்கிள்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எடுக்கணும்னா கான்ஸ்ட் கார் இஸ் ஈக்குவல் டு அரே லிஸ்ட்டில் இருக்க இண்டெக்ஸ் 1 எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பஸ் எடுக்கணும்னா அரே லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் 1 எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சைக்கிள் இண்டெக்ஸ் 2 எடுத்துக்கோ அப்படின்னு இதே 10 இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி நான் ஒன்றுன்னா வேரியபிளாக போட்டு வரணும். இப்போ அதே இதை அரே டீஸ்ட்ரக்சர் வச்சு பார்ப்போம் எப்படி பண்ணுறது. டீஸ்ட்ரக்சர் ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்படி அரே எழுதுறீங்களோ அதே மாதிரி சின்டாக்ஸ் போட்டு நீங்கள் அதே வேல்யூஸ் பதிலாக வேரியபிள்ஸ் போட்டிங்கன்னா அது டீஸ்ட்ரக்சரிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் கார் வேரியபிள். ஸோ அதனால் நான் கார் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம், பட் அதே இண்டெக்ஸில் இருக்கணும் நீங்கள் கொடுக்குற வேரியபிள். ஓகே, ஸோ உங்களுக்கு சேம் அவுட்புட் வரும். ஸோ இப்போ அரே டீஸ்ட்ரக்சரிங் பற்றி பார்த்தோம். இப்போது ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பற்றி பார்ப்போம். பழைய மெத்தடில் எப்படி போடுவோன்னா ஆப்ஜெக்ட் ஐட்டம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இது லைக் நேம் ஒரு இதை போடுவோம், அடுத்து ஏஜ் ஒரு வேரியபிளில் போடுவோம், ஆக்குபேஷன் ஒரு வேரியபிளில் போடுவோம். ஓகே, இந்த மாதிரி போடுவோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீஸ்ட்ரக்சரில் இதை எப்படி போடுவோன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ டீஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி. ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம ஓப்பன் க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஓப்பனிங் க்ளோஸிங் போட்டு அதில் இருக்க வேரியபிள்ஸ் கீஸ் நேம் அதே மாதிரி வச்சுக்கோங்க. சேம் நேம் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்கலான்னு காட்டுறேன். ஓகே, இப்போது இதுக்கும் நம்ம டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வச்சு பார்ப்போம், அடுத்து அரே வச்சு சொல்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ நேம் அன்டிஃபைன். இப்போ நான் டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தேன்னா டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். அன்டிஃபைன்டாக இருந்தாலும் டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, ஸோ நான் அந்த நேமை அன்கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு ஜான்டோன்னு வருது. பார்த்தீங்களா? இப்போ நான் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் இதே இந்த கீ நேமே எனக்கு டிஃப்ரெண்ட் நேம் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி கோலன் போட்டு டிஃப்ரெண்ட் நேம் அதுக்கு அசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வேல்யூ ஓகே வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். நெக்ஸ்ட்டு அரே டீஸ்ட்ரக்சரிங் பார்ப்போம். ஒரு டிஃபால்ட் வேல்யூ வச்சு பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி போன வீடியோவில் போட்ட மாதிரி கார், பஸ், சைக்கிள் வச்சு பார்ப்போம். நீங்கள் அரே லிஸ்ட்டை எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி கான்ஸ்ட் போட்டு அரே ஓப்பனிங் க்ளோசிங் அப்புறம்
வேரியபிள் நேம்ஸ். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வேண்டான்னு நினச்சா வெறும் கம்மா முத்திரை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பஸ்ஸும் வேண்டாம்னு நினச்சா இன்னொரு கம்மா போட்டு சைக்கிள் முத்திரை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கன்சோல் லாக் பண்ணி பார்ப்போம். பஸ் சைக்கிள். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு அரைக்கும் நான் டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலாம். ஓகே, இப்போ கார் கொடுத்துருக்கேன். காரை இப்போ எடுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கார்னு இருக்குது. ஓகே, நான் அரே லிஸ்ட் போய் ஸோ எந்த வேல்யூ வரலைன்னா நான் ஈக்குவல் டு கார்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வேல்யூ எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் இன்னும் இருக்குது. இப்போ நான் வேறு வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் லாரின்னு கொடுக்குறேன். ஓகே, லாரின் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அரே அண்டு ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங்கோட கான்செப்ட். ஹோப் எல்லாருக்கும் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்டு ஆச்சுன்னு நினைக்கிறேன்.